Hi everyone, welcome to Pariksha Academy. இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறது பிசிக்ஸ் கிராஷ் கோர்ஸோட டே 8 வீடியோ. ஸோ அதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், ஃபோர்ஸ் அண்ட் மோஷன். ஸோ இந்த டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிஃபிகேஷன் பாருக்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்டர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மேட்டர் அப்படின்றது என்னன்னா இப்போ நம்ம ஒரு இடத்துல இருக்கோம். ஸோ அந்த இடத்துல ஒரு டேபிள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ வந்து அந்த ஸ்பேஸை வந்து அந்த டேபிள் ஆக்குபை பண்ணியிருக்கு. ஸோ ஏதாவது ஒரு ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னா அதில் ஆக்குபை பண்ணியிருக்கிற அந்த ஆப்ஜெக்டை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா மேட்டர் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் டேபிளே எடுத்துக்கோங்க. அந்த டேபிள் மேலே நம்ம ஏதாவது ஒரு பொருள் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா ஃபோனே வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா அந்த ஃபோன் தான் மேட்டர். அப்போ அந்த ஃபோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு செல்ஃப் வெயிட் இருக்கு. ஸோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், மாஸ்ன்னு சொல்றோம். ஆக மொத்தத்துல என்ன அப்படின்னா மேட்டர் அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் என்ன செய்யுதுன்னா ஒரு ஸ்பேஸை வந்து அடிச்சிருக்கு. அந்த மேட்டருக்கு வந்து வெயிட்டும் இருக்கு. இதுதான் மேட்டர் பத்தின எக்ஸ்பிளனேஷன். ஸோ மாஸ் அப்படின்னு அந்த அந்த ஆப்ஜெக்டோட மாஸ் அப்படின்னா என்னன்னா அதோட அமௌண்ட் ஆஃப் மேட்டர், அவ்வளவுதான். ஸோ மேட்டர் இஸ் நத்திங் பட் அது ஒரு ஸ்பேஸை ஆக்குபை பண்ணியிருக்கோம். அதுக்குன்னு ஒரு மாஸ் இருக்கும். மாஸ் அப்படின்னு என்னன்னா அந்த அமௌண்ட் ஆஃப் மேட்டர், அவ்வளவுதான். டைப்ஸ் ஆஃப் மேட்டர் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பியூர் சப்ஸ்டன்ஸ். ஸோ பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் தான். இப்போ ஏன் வாட்டர் அப்படின்னு நான் சொல்றேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பால் எடுத்திருக்கோம். பாலில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிடும்னு வச்சுக்கோங்களேன். ஈவன் அன்னப்பறவை கூட என்ன செஞ்சிரும் அப்படின்னு சொன்னால் பாலை தனியாகவும் வாட்டர் தனியாகவும் பிரிச்சிரும். சேம் அஸ் தட் நம்மளாலே அதை பண்ண முடியும். ஸோ பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா அந்த அந்த மேட்ரு அந்த மேட்ரு வந்து யூனிஃபார்ம் காம்போசிஷன்ல இருக்கும். அதை நம்மளால செப்பரேட் பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து நமக்கு என்னது பியூர் சப்ஸ்டன்ஸ். அப்போ மிக்சர் அப்படின்னா எனி டூ சப்ஸ்டன்சஸ் வந்து மிக்ஸ் ஆயிருக்கும். அது நம்ம வந்து மிக்சர், அது பேரை பார்த்தாலே தெரியலையா, டூ ஆர் மோர் காம்பவுண்ட்ஸ் வந்து என்ன ஆயிருக்கும், அதில் மிக்ஸ் ஆயிருக்கும். இப்போ சால்ட் வாட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளால என்ன செய்ய முடியும், வாட்டர் தனியாகவும் சால்ட் தனியாகவும் நம்மளால என்ன பண்ண முடியும், பிரிக்க முடியும். ஸோ அதுக்கு நம்ம நிறைய ப்ராசஸ் நம்ம பண்ணலாம். ஃபில்டர் பண்ணலாம், எவாப்ரேட் பண்ணலாம், டிஸ்டிலேஷன், கிறிஸ்டலைஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் யூஸ் பண்ணி நம்மளால பிரிக்க முடிஞ்சது அப்படின்னு சொன்னா அது மிக்ஸ்சர் மேட்டர்னும், பிரிக்க முடியாத திங்ஸை வந்து பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ உங்களுக்கு அந்த பியூர் சப்ஸ்டன்ஸ் மிக்சர் ரெண்டுக்கும் நடுவில் இருக்க டிஃபரன்ஸ் என்னன்னு புரிஞ்சுதா? ஸோ அடுத்து வந்து மேட்டரோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன. ஸோ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா அதை நம்மளால உணர முடியும். அதாவது நம்ம வந்து அப்சர்வ் பண்ண முடியும், மெஷர் பண்ண முடியும். ஸோ அது வந்து அந்த சப்ஸ்டன்ஸை நம்மளால சேஞ்ச் பண்ணாம அதை அப்சர்வ் பண்ணவோ மெஷர் பண்ணவோ முடிஞ்சது அப்படின்னு சொன்னா அதுதான் மேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்னால கலரை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னா அதுதான் அந்த மேட்டரோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. இப்போ என்னோட ஃபோனோட கலர் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் கலர் அப்படின்னு சொன்னா என்னோட ஃபோனோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து அதுதான், அதோட கலர் தான். ஸோ சம்திங், ஏதாவது ஒரு விஷயம், ஒரு ஸ்வீட் இருக்கு, அது அந்த ஸ்வீட் வந்து இந்த ஸ்மெல்லா இருக்கு, அந்த ஸ்வீட் வந்து இந்த டேஸ்டா இருக்கு அப்படின்னா அதை ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுதா? என்னால சேஞ்ச் பண்ண முடியல. பட் என்னால அதை அப்சர்வ் பண்ண முடியும். எவ்வளோ டேஸ்டா இருக்கு என்னால மெஷர் பண்ண முடியும், என்ன அளவுக்கு ஸ்மெல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி என்னால மெஷர் பண்ண முடியும். தட் இஸ் கால் அந்த மேட்டரோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மேட்டரோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி என்னெல்லாமா இருக்கலாம் அப்படின்னா டென்சிட்டி, கலர், ஆர்டர். ஆர்டர்னா ஸ்மெல். ஸோ அதோட டேஸ்ட், ஹார்ட்னஸ், மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட். ஸோ ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸை பொறுத்து ஒவ்வொரு பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகும். ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு சொன்னா, ஸோ சேம் அஸ் தட் அதோட சப்ஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆர் மோர் சப்ஸ்டன்ஸ் வந்து ஜாயின் ஆகுறப்போ அது எப்படி ரியாக்ட் பண்ணுது, அதுதான் வந்து அந்த மேட்டரோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் கெரோசின் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த கெரோசின் அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி என்ன, அது வந்து ஃபிளேமபிள், ரைட்? ஸோ அதுதான் அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஸோ அப்போ நான் பார்க்குறப்போ அது பார்க்கறதுக்கு ஒரு லிக்விடா இருக்கு அப்படின்னு சொன்னா அதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. அது வந்து பாத்தீங்கன்னா ஃபிளேமபிள் அப்படின்னு சொன்னா அது வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னெல்லாம் இருக்கலாம், அந்த மேட்டரோட என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா ஃபிளேமபிலிட்டி, அதோட ஹீட் ஆஃப் கம்பஷன், ரியாக்டிவிட்டி வித் வாட்டர், அதோட பிஹெச் லெவல், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலர் மேட்டரோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸா இருக்கும். எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சுவிங்கம் தான். அதை பாக்குறீங்க, அது பாக்குறப்ப எப்படி இருக்கு, சாலிடா இருக்கு. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா அதை நம்ம வாயில போட்டு சியூ பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அது என்ன ஆகும், அது சாலிடா இருந்தது ஃபர்ஸ்ட், அது வந்து அதோட ஷேப் மாறும், அதோட தன்மை மாறும், அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் ஆகும். அதுதான் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர். அப்ப எக்ஸ்பேண்ட் ஆகுறது தான் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸா? அப்படி கிடையாது. நம்ம பாடியில இருக்கிற டெம்பரேச்சர் வேற. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அந்த ஹார்டா இருக்கிற ப்ராப்பர்ட்டி வந்து என்ன ஆகுதுன்னா சேஞ்ச் ஆகுது. அது வந்து அதோட சைஸை மாத்துது. என்னோட பாடி டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா அதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டியவே சேஞ்ச் பண்ணிடுது. ஃபர்ஸ்ட் ஒரு ஷேப்பா இருக்கு, ஹார்டா இருக்கு, பட் அது என்னோட டெம்பரேச்சர் என்ன பண்ணிடுது, அதை வந்து சேஞ்ச் பண்ணிடுது. அந்த பாடி ஷேப்பை சேஞ்ச் பண்ணிடுது, அதோட
என்டையர் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டியவே சேஞ்ச் பண்ணிடுது அப்படின்னு சொன்னா அதுதான் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அந்த மேட்டரோட எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணாலும் அது சேஞ்சே ஆகாது. ஸோ அதுதான் வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ பழங்கள் இருக்கு, நான் என்னதான் வாயில போட்டு மென்னாலும் அது ஏதாவது சேஞ்ச் ஆக போடாது, கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற மேட்டரோட பார்த்தீங்கன்னா அதிகமா இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகாது, அதோட பர்டிகுலர் கலர், அதோட ஹார்ட்னஸ், மெல்டிங் பாயிண்ட், அடுத்து மாலிகுலர் வெயிட், அதோட டென்சிட்டி, ப்ரெஷர், இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து சேஞ்ச் ஆகாது. என்ன மாதிரி விஷயங்கள் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொன்னா மாஸ், லென்த், வால்யூம், இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் தான் சேஞ்ச் ஆகும். ஸோ மாஸ், லென்த், வால்யூம் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினும் டெம்பரேச்சர், ஆர்டர், ஹார்ட்னஸ், டென்சிட்டி, ப்ரெஷர், இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி அதாவது சில மேட்டர் பொறுத்து தான் இந்த மேட்டர்ல வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமா இருக்கு, இந்த மேட்டர்ல வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு கிளாசிஃபை பண்ற மேட்டரும் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்ததா பார்க்க போற ப்ராப்பர்ட்டி ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். வித்தவுட் ஃபோர்ஸ் நத்திங் கேன் மூவ். ஸோ நான் ஏதாவது ஒரு ஃபோர்ஸை இன்டியூஸ் பண்ணா மட்டும்தான் ஒரு விஷயம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகரும். அதே மாதிரி ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த டைரக்ஷன்ல ஒரு பொருளை மூவ் பண்றோமோ அந்த இடத்துல மூவ் ஆகும். அதே மாதிரி ஃபோர்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்டோட சைஸை சேஞ்ச் பண்ணும். ஃபோர்ஸ் அப்படின்றது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஸோ ஃபோர்ஸ்னால வந்து ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ண மட்டும்தான் முடியுமா? கிடையாது. ஒரு மூவ் ஆகிற ஆப்ஜெக்டை ஸ்டாப் பண்ணவும் முடியும். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸோட யூனிட் வந்து எம்கேஎஸ் சிஸ்டம்ல நியூட்டன் அப்படின்னு சொல்லுவோம், சிஜிஎஸ் சிஸ்டம்ல டைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபோர்ஸஸ்ல வந்து ரெண்டு விதமான ஃபோர்ஸ் இருக்கு. ஒன்று வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸ், இன்னொன்று வந்து நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஸோ கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்றப்போ ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை வந்து த்ரூ நம்ம வந்து தொட்டு அதை நகர்த்தணும் அப்படின்னு சொன்னா அந்த ஃபோர்ஸை வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸ்னும், நம்ம வந்து தொடாம அந்த ஆப்ஜெக்டை வந்து மூவ் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு நினைச்சோம்னா அது வந்து நான் கான்டாக்ட் ஃபோர்ஸும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் தொடாம எப்படி ஒரு பொருள் நகரும் அப்படின்னா பை யூஸ் ஆஃப் ஏர் ப்ரெஷர் கூட நம்மளால என்ன செய்ய முடியும், ஒரு ஒரு ஆப்ஜெக்டை வந்து மூவ் பண்ண வைக்க முடியும். ஸோ அந்த கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் வந்து நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளால ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நகர்த்துறோம், அந்த ஆப்ஜெக்டை நகர்த்துறோம், இல்ல ஏதாவது ஒரு டூல் யூஸ் பண்றோம் அது நகர்றதுக்கு அப்படின்னு சொன்னா அதெல்லாம் வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்து வந்து மோஷன். ஸோ கடைசியா நம்ம பார்க்க போறது வந்து மோஷன் தான். ஸோ மோஷன் அப்படின்னு பார்க்குறப்போ அதுல நிறைய கைண்ட் ஆஃப் மோஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ஸோ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டுலம் தான். ஸோ பெண்டுலம் நீங்க பார்த்துருப்பீங்க எப்படி எப்படி ஸ்விங் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்விங்கிங்கை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ வித்தவுட் மூமெண்ட் எல்லாத்துக்குமே, அதாவது எல்லா ஆப்ஜெக்ட்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் இருக்க தான் செய்யும். ஸோ அந்த மூவ்மெண்ட் வந்து நிறைய கைண்ட்ஸாக வந்து டிவைட் ஆயிருக்கு, அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் மோஷன். ஸோ லீனியர் மோஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு ஒரு பாலை வந்து நான் வந்து கிக் பண்ணுறேன். ஸோ கிக் பண்ணுறப்போ அது என்ன பண்ணுது, ஸ்ட்ரெயிட் லைனில் போகுது. ஸோ அந்த அந்த மூவ்மெண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், லீனியர் மோஷன். ஓகே, அந்த பால் போய் ஒரு செவத்துல இடிச்சிருது. ஸோ இடிச்சிட்டு என்ன ஆகும், அது அப்படியே அதே பாத்துல திரும்பி வருது. அப்படின்னா அது என்ன அர்த்தம், அது வந்து ரெசிப்ரோக்கல் மூவ்மெண்ட், ரெசிப்ரோக்கல் மோஷன் அர்த்தம். ஸோ நான் அடிச்ச வேகத்துல அது திரும்பி வருது அப்படின்னு சொன்னா அது வந்து ரெசிப்ரோக்கல் மோஷன். அது வித்தவுட் ஏதாவது ஒரு மீடியம் இல்லை அப்படின்னா அது ரெசிப்ரோகேட் ஆகாது, அதுவுமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ப்ரௌனியன் மோஷன். ஸோ இந்த ப்ரௌனியன் மோஷன் வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ் பத்தி பாக்குறப்போ நம்ம பார்த்திருப்போம், அந்த லாஸ் பத்தி படிக்கிறப்போ ப்ரௌனியன் மோஷன் பத்தி படிச்சோம். ப்ரௌனியன் அப்படின்னா ப்ரௌனியன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த மூமெண்ட் என்ன, பார்ட்டிகல்ஸ் வந்து ஜிக்ஸாக்ல மூவ் ஆச்சு அப்படின்னு சொன்னா அதை வந்து ப்ரௌனியன் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சர்க்குலர் மோஷன். சர்க்குலர் மூவ்மெண்ட் வந்து நம்ம நிறைய விஷயங்கள்ல பார்த்திருப்போம். ஈவன் வந்து கேலக்சியில வந்து பிளானட்டை சுத்துறது கூட ஒரு சர்க்குலர் மோஷன் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கல்லை தூக்கி நம்ம தண்ணிக்குள்ள போடணும் அப்படின்னு சொன்னா அங்க பாத்தீங்கன்னா அலை அலையா வரும். ஸோ அதுல பாத்தீங்கன்னா நிறைய ஆர்பிட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சர்க்குலர் மோஷனோட பெஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்து ரொட்டேட்டரி மோஷன். ஸோ ரொட்டேட்டரி மோஷன் அப்படின்னா ஒரு பாயிண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிருக்கும், அதை சுத்தியே நமக்கு என்ன ஆகும், மூவ்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் ரொட்டேட்டரி மோஷன். ஸோ இப்போ வந்து ஃபேஸ்புக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து இந்த ரொட்டேட்டரி மோஷன் பேஸ் பண்ணி பார்க்கலாம். என்ன அப்படின்னா லாங்கா ஒரு நாட் வந்து டைப் பண்ணிடுறாங்க, ஒரு ஸ்ட்ரிங் வந்து டைப் பண்ணிடுறாங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பாட்டில் இருக்கும். ஸோ அந்த பெயிண்ட் பாட்டில் என்ன செஞ்சுருவாங்கன்னா ரிவால்வ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அது வந்து ரொட்டேட் ஆகி ரொட்டேட் ஆகி ரொட்டேட் ஆகி அப்படியே பெரிய வட்டமா ஃபர்ஸ்ட் பெயிண்ட் வரும், அடுத்து அப்படியே சுற்றி சுற்றி சின்ன வட்டமாக வந்துட்டு இருக்கும். ஸோ அதுதான் வந்து ரொட்டேட்டரி மோஷன்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கர்விலினியர் மோஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேன்ல கர்வ்டு பாத்ல ஒரு பார்ட்டிகல் ரொட்டேட் ஆகுது அப்படின்னா, அதுதான் கர்விலினியர் மோஷன். ஸோ அடுத்து வந்து ரோலிங் மோஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பைசைக்கிள் தான். ஸோ பைசைக்கிள் வந்து பாருங்க, அதோட வீல் பைசைக்கிள் இல்ல, அது வந்து ஸ்கூட்டரா இருந்தாலும் சரி, காரா இருந்தாலும் சரி, ஈவன் மாட்டு வண்டியா இருந்தாலும் சரி பார்த்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட்ல பின் பண்ணியிருப்போம். ஸோ அந்த பாயிண்ட்ட சுத்தியே அது வந்து அந்த வீல் என்ன ஆகுது? சுத்திட்டே இருக்கு. ஸோ அதுதான் வந்து ரோலிங் மோஷன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வைப்ரேட்டரி மோஷன். ஸோ ஏதோ ஒரு வைப்ரேஷன் அது எர்த்குவேக்கா இருந்தாலும் சரி, இல்ல வைப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம டெவலப் பண்ற மூவ்மெண்ட்டா இருந்தாலும் சரி. ஸோ வைப்ரேட்டரி மோஷன் அப்படின்றது த்ரூ ஒரு எக்ஸ்டர்னல் டூல் வச்சு கிரியேட் பண்றது தான் வைப்ரேட்டரி மோஷன். அடுத்து வந்து காம்பினேஷன் ஆஃப் மோஷன் அப்படின்னு சொன்னா, நான் சொன்ன அபவ் மோஷன்ல ஏதாவது 2 காம்பினேஷன்ல வந்து ஒரு மோஷன் டெவலப் ஆச்சு அப்படின்னா, அது வந்து காம்பினேஷன் மோஷன்னு சொல்றாங்க. இல்ல கம்பைன்டு மோஷன்னு சொல்லலாம். சைமல்டேனியஸ் மோஷன் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ அடுத்து கடைசி நம்ம பார்க்க போறது ப்ரொஜெக்டைல் மோஷன். ஸோ ப்ரொஜெக்டைல் அப்படின்னா ஹரிசாண்டல் பிளஸ் வெர்டிகல். ஸோ ஹரிசாண்டல் பிளஸ் வெர்டிகல் அப்படின்னா என்னன்னா, இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம படிக்கிறப்ப என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, கன் அப்படின்னு தான் சொல்லி கொடுப்பாங்க. நான் வந்து உங்களுக்கு இன்னும் சிம்பிளா என்ன சொல்றேன் அப்படின்னா, கவட்டை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கல் விட்டு எறிவாங்கல்ல, ஸோ அதுவுமே வந்து ப்ரொஜெக்டைல் மோஷன் தான். ஸோ அந்த கவட்டை பார்க்காத இருக்கிறவங்க, சிட்டியில இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆங்கிரி பேர்ட்ஸ் கண்டிப்பா விளையாண்டுருப்பீங்க. ஸோ அந்த ஆங்கிரி பேர்ட்ஸ்ல என்ன செய்றீங்க? அந்த பேர்டை வச்சு ஒரு பர்டிகுலர் இன்க்ளைன்டு மோஷன்ல தானே நீங்க அந்த பேர்டை பறக்க விடுறீங்க. ஸோ தட் இஸ் கால்டு ப்ரொஜெக்டைல் மோஷன். அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெர்டிகலா மேல ஆஹ் விடுறதுக்காக நம்ம இது பண்ணுவோம். பட் ஆனா அது போறப்ப எப்படி போகும்? ஹரிசாண்டலா போகும். ஸோ தட் இஸ் வாட் கால்ட் ப்ரொஜெக்டைல் மோஷன். அதுல வந்து ஹரிசாண்டலிட்டியும் இருக்கும், வெர்டிகாலிட்டியும் இருக்கும். ஸோ 2 கம்பைன்டு தான் ப்ரொஜெக்டைல் மோஷன். ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த கண்டென்ட் எல்லாமே உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மேட்டர் பத்தியும் ஃபோர்ஸஸ் பத்தியும், மோஷன் பத்தியும், அதாவது மூவ்மெண்ட் பத்தியும் தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பார்த்த கண்டென்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிபிகேஷன் பாருக்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ.